இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, எகிப்து தேசத்துல பஞ்சமான சூழ்நிலையில, அடிமைத்தனத்துல, நயா பைசா கிடையாது, கையில ஒண்ணுமே கிடையாது. எகிப்தியனா பார்த்து கஞ்சி ஊத்துனாதான் சரி இவனுக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருந்த இவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தராரு பாருங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். இப்போ நீங்க ஃபுல்லா நீங்க யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகும் உபாகம்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அதுல பிரமாணத்தை எழுதுறாரு. எப்படின்னா, உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டு உனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னா நீ ஒண்ணு செய்யணும். பிரமாணத்தை கொடுக்கிறார், என்னன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுப்பாய். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, மீண்டும் அது ஸ்டாக்னட் ஆயிடக்கூடாது. உன் பிளஸிங்ஸ், உனக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளியும் சில்வரும் பொன்னும் ஃபைனான்சியல் பிளஸிங்ஸும் அது ஸ்டாக்னட் ஆயிடக்கூடாது, அது ஸ்தம்பித்து விடக்கூடாது. அது ரிட்டர்ன்ஸ் உனக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ அநேக தேசங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தவங்க தான் ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்தரித்தார்கள். கொடுக்காமல் பதுக்கினவர்கள் தான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் சென்றவர்கள். அப்ப தேவன் அதிலே வச்சிருக்காரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சம் 100, 200, 500 லட்சம் அப்படியே கோடி கிட்ட வரும். வந்த உடனே நம்முடைய கில்லாடித்தனத்தை காட்ட ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்மார்ட்னஸ் அப்பதான் வந்துடும். ரொம்ப நம்ம அந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல தான் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கடைக்காரனுக்கு கொடுத்துருவோம், இவனுக்கு கொடுத்துருவோம். கடைசி ஆண்டவர் நான் கோச்சுக்கு வா போறாரு. ஆண்டவர் நான் சொல்றேன், நீங்க கொடுக்காததுனால ஆண்டவர் இன்னும் கோச்சிக்க மாட்டாரு. நீங்க கொடுக்காததுனால காசும் பணமும் உங்க மேல கோச்சிக்கும். அது வராது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கணுமா மீட்கப்பட்ட பிள்ளைகள்? வேதத்தை ஃபுல்லா நீங்க வாசித்துங்க. எத்தனை வசனம் உங்களுக்கு காட்டணும்? நூற்றுக்கணக்கான வசனங்களை காட்ட முடியும். எத்தனை வசனங்கள் சொல்லுறது? கொடுங்கள், 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 கொடுங்கள். அப்போ ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அவன் கொடுக்கிறவனா இருப்பான். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம் அவன் கொடுக்கிறவன். ஏன்னா கொடுக்கிற விஷயத்துல தான் உங்க ஹார்ட் அது காட்டும். உங்க ஒரிஜினல் தன்மை எங்க தெரியுமா காட்டும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நீங்க? எப்படி இருக்கீங்க? 5 பேரும் 4 பேரும் 6 பேரும் ஒன்னா இருக்கும், நகையும் சதையுமா இருக்கும். சொத்து பிரிக்கிற விஷயத்துல பாருங்க, சொத்து பிரிக்கிற விஷயத்துல தெரியும், ஒன்னா இருக்கும். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, நகையும் சொத்துல பாருங்க. பணத்துல தெரியும் சுயரூபம். நான் நினைச்சு கூட பார்க்கல என் தம்பி இப்படி பண்ணுவான்னு. பணத்துல தெரியுங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல என் அக்கா அப்படி பண்ணுவான்னு. பணத்துல தெரியும். ஒரு மனிதனுடைய சுயரூபம் வெளிப்படுகிற இடம் பணம். ஒரு மனிதனுக்கு பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம். கர்த்தர் சொல்றாரு, அந்த பணத்தால நீ என்ன கனப்படுத்தினா அப்ப எனக்கு தெரியும் நீ உண்மையா என்ன கனப்படுத்துறியா இல்லையான்னு சொல்லி. அங்க டச் பண்ணி பார்க்கிறாரு. மனுஷனுடைய சென்சிட்டிவான ஏரியா பணம். அதனாலதான் பாருங்க, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆக்குவார்னா துள்ளி குதிப்பீங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா பாருங்க, சோத்திரம். அப்புறம் ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்தது சென்சிட்டிவான ஏரியா. அங்கதான் உன்னுடைய லைஃப்ல பெரிய பிளஸிங்ஸே தேவாதி தேவன் வச்சிருக்கிறார். கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் ஓட்டாண்டியாய் போனதாய் சரித்திரம் கிடையாது. கொடுத்தவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். கொடுக்காதவர்கள், பிசினாரிதனம் உள்ளவர்கள் ஒரு நாளும் பெருகினதாய் சரித்திரமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 11:24 இருந்து. நீதிமொழிகள் 11:24. என்னது? என்னது? நம்ம என்ன சொல்றோம்? வாரி இறைச்சா நக்கின்னு போயிடும். இதையும் கொடுத்தா இருக்கிறதும் தொடச்சிட்டு போயிடும். இது உங்க கணக்கு, உலக கணக்கு, சத்திய கணக்கு. நீ வாரி இறைக்கும் பொழுது நீ பெருகுவா, நீ விருத்தி அடைவாய். வானமும் பூமியும் உலகமும் கலாச்சாரமும் மாறினாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது,
நீ ஓட்டாண்டியா போயிட மாட்ட, நீ குறைஞ்சு போயிட மாட்ட, நீ தொடச்சிட்டு போக மாட்ட. கொடுக்காத போதுதான் தொடச்சிட்டு போவ. ஒரு மரத்தையும் செடியையும் நீங்கள் எங்கு விதைக்கிறீர்களோ அங்கதான் அது விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம் அப்படி கிடையாது. நீங்க இங்க விதைச்சிட்டு போயிடுவீங்க, ஆண்டவர் 1000 வழிகளை திறந்து எங்கெங்கயோ ஆச்சரியப்படுவீங்க. எங்கெங்கிருந்த உதவிகள் வரும், எங்கெங்கிருந்த ரிட்டர்ன்ஸ் வரும், எங்கெங்கிருந்த வாய்ப்புகள் வரும். நீங்கள் ஒரு தரமான பிளஸிங்ஸை நீங்க பெறுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வியச்சிராதீங்க. நீங்க விதைத்ததனுடைய அறுவடை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திடீர்னு உங்களுக்கு கையில சில லட்சங்கள் கோடிகள் வந்தா ஒன்னும் வியச்சிராதீங்க, நீங்க விதைத்ததனுடைய அறுவடை அது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுமே வரல, இருக்கிறதும் தொடச்சிட்டு போகுது. பக்கத்துல பார்த்து வியச்சிராதீங்க, நீ ஒண்ணுமே விதைக்கல, எல்லாமே நக்கின்னு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அததான் வசனம் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் என்ன பண்ணியும் எடுத்து வை, சேர்த்து வை, கொஞ்சம் கூட கொடுத்துறாத, எடுத்து வை, எடுத்து வை. என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் மொத்தமா சேர்த்து அடிச்சுன்னு போயிடுறானா. பிசினித்தனம் பண்ணியும் உலக மொழி என்ன, எடுத்து வை பெருகும். ஆண்டவர் சொல்றார், கொடுத்து விதை பெருகும். 25 குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எந்த ஆத்துமா செழிக்குமா? யார் சந்தோஷமா இருப்பாங்களாம்? கொடுக்கிறவன் தான் ஏன் சந்தோஷமா இருப்பான். கொடுக்கிறவன் மனசுதான் சந்தோஷமா இருக்கும், கொடுக்கிறவன் இருதயம் தான் ஆரோக்கியமா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, கொடுக்கிறவங்களே ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்வாங்க. கொடுக்கிறவங்க இன்னர் பீஸும் இன்னருடைய அந்த மனநிலையும் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க அவ்வளவு மேன்மையா இருப்பாங்க, உதாரமா, சந்தோஷமா. நான் ஒரு காசை செலவு பண்றேன்னா அது சந்தோஷமா அது போகணும். உங்க கையில இருந்து பணம் கையில இருந்து போகும்போது எப்படி போகணும்? அப்படியே சலிச்சிங்க, இதை கொடுக்கணுமா, இதை செய்யணுமா, அவங்களுக்கு அது ஐயோ. அந்த காசு என்ன திரும்ப பண்ணும், இந்த சுடுமூஞ்சி கிட்ட வரவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு மட்டும் உயிர் இருக்கு நினைக்காத, உன் துட்டுக்கும் உயிர் இருக்கு. உண்மையாவா? எத்தனை பேர் நோட் புக் வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்கீங்களா? அந்த பேப்பர் கார்னர்ல நான் கூட தான் வச்சிருக்கேன். இதோ பாருங்க, நான் கூட வச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய நோட் வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கார்னர்ல கொஞ்சம் கிழிங்க பார்க்கலாம். நான் கிழிச்சிட்டேன், நீங்க கிழிங்க பார்க்கலாம். சூப்பர் பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர். மோசஸ், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சகோதரிகள், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி வச்சிருங்க. கையில இருந்து ஒரு 10 ரூபாய், 50 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் வச்சிருக்கீங்களா? எனக்கு தர வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த முனையில கொஞ்சம் கிழிங்க பார்க்கலாம். பேப்பர் தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் யா, பேப்பர். பேப்பர் இல்லையா, அது உயிரியா, அதுக்கு எனர்ஜி இருக்கு, அதுக்கு ஆற்றல் இருக்கு. நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாது. செல்வம்லாம் சும்மாலாம் வராது, அதுக்கும் உயிர் இருக்கு, அதற்கும் எனர்ஜி இருக்கு, அதுக்கும் சூடு இருக்கு, அதுக்கும் சொரணை இருக்கு. ஒரு குழந்தை இருக்குங்க, யார்கிட்ட வரும் சொல்லுங்க? பாசமா இருந்தா தானா ஓடி வரும். பகைச்சு பாருங்க, பக்கத்துல பார்த்து. பணம் அப்படிதான், நீ அழுதுகனே கொடுக்கிற, அது உன் கையில வந்துச்சுன்னா விடவே விட மாட்டற. போடு, லாக்கர்ல போடு, அழுத்தி போடு, ரப்பர் பேண்ட போடு, எடுத்து சொருவு, புடவை காடியில சொருவு, அரிசி டப்பாக்குள்ள சொருவு, அக்கௌண்ட்ல சொருவு. அது வெளியே விட மாட்டேன். ஒரு குழந்தைய நீங்க வெளியவே விட மாட்டீங்க, கட்டி உழவே வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணும் அந்த குழந்தை? எப்படா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும். ஒருவேளை அது வெளியே போகிற சூழ்நிலை வந்தா மறுபடியும் வரும். பக்கத்துல பார்த்து சொல்ல, வரவே வராது. காசும் குழந்தை மாதிரிதான். அதான் கர்த்தர் சொல்றாரு, அதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு, உயிர் இருக்கு. கிழிக்க முடியுதா உன்னால? முடியாது. அது ஒரு பேப்பரை என்ன முடியுமா? முடியாது.
4 துட்டு இருந்தாலே இங்க மனசுல ஒரு சந்தோஷம் வந்துருது பாருங்க. ஏன்? இது உன் உணர்வோடு சம்பந்தப்பட்டது, உன் உயிரோடு சம்பந்தப்பட்டது. அப்ப தெய்வம் சொல்றாரு, அது வரணும்னா அத குறித்த உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பணம் தான் எனக்கு கடவுள் சொன்னா நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. பணம் இல்லையா, இந்த பணத்தை கொடுத்தவர் தான் என் தேவன் சொன்னீனா, அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை தராருன்னா தாராளமா நீ கொடுப்ப. அப்படி நீ போனது சந்தோஷமா உன்கிட்ட திரும்பி வரும். திரும்பி வரணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பி வரணும்னா நீங்க உறவானாலும் சரி பணமானாலும் சரி அதை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். இல்லைன்னா போச்சுன்னா திரும்பி வராது. உறவானாலும் சரி பணமானாலும் சரி. அப்ப அதுதான் சொல்றார், உதாரணத்துவமா சந்தோஷமா அதை செலவு பண்ணு. சந்தோஷமான ஒரு மனநிலையை வளர்த்துக்கோ. உதாரணத்துவமா கொடுக்கிற மனசை வளர்த்துக்கோ. அப்படிப்பட்ட மனதுதான் என்ன ஆகுமா? செழிக்கும். எவன் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாத்தையும் இறுக்கி வச்சுக்க. இருக்கிறதே 4 காசு தான், அதையும் இறுக்கி வச்சுக்கிற. கர்த்தருக்கே கொடுக்க மாட்டேற. நீ தண்ணீரே பாய்ச்ச மாட்டேற. கைப்பிடி பம்புல தண்ணியை ஊத்த மாட்டேற. எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்? ஊத்துறவனுக்கு தான் வரும். 26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். ரப்பர் பேண்ட் போடு, கட்டி வை. உள்ள எவ்வளவு வந்திருக்கு? தூக்கி உள்ள வை. எவ்வளவு வந்திருக்கு? தூக்கி அந்த பக்கம் சொருவு. இல்ல, விற்கிறவன் தாராளமாய் கொடுக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். வாசிருங்க. விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என் சமூகத்துக்கு சந்நிதிக்கு வரும்போது எனக்கு கொடுக்க அவர்கள் அதிகமாக எடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் பிரமாணத்தை வச்சிருந்தார். என்னன்னா, தேவ பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, என் சன்னிதானத்துக்கு வரும் பொழுது அவர்கள் வெறுமையாய் வரக்கூடாது. வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 20 யாத்திராகமம் 34:20. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துக்கு வா, சந்நிதிக்கு வா. ஆனா எப்படி வந்துடாத? காணிக்க தசம பாகத்தோட வாங்குறாரு. ஒருவேளை இது சைமன் பாஸ்டர் எழுதியிருப்பாரு இந்த வசனத்தை. சத்தியமா கிடையாது. கர்த்தர் சொல்றார் பாருங்க, மோசையின் மூலமாய் மக்களுக்கு சொல்லுகிறார், போதகர் மூலமாய் சொல்லுகிறார், என் மக்கள் கிட்ட சொல்லு, வெறுமையா என்னுடைய சந்நிதியில் ஒருவரும் வரக்கூடாது. அப்ப எப்படிதான் வரணுமா? காணிக்கைகள் தசம பாகங்களோடு வரணுமா? ஏன் அப்படி ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரா? அப்படி வரும் பொழுது உன் லைஃப்ல பைனான்சியல்ல தாழ்ச்சியே வராது. எப்படி சொல்றாரு பாருங்க, அது மக்கள் அதை ஒபே பண்றாங்க, அந்த வார்த்தையை ஒபே பண்றாங்க. இப்ப பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 10 2 நாளாகமம் 31:10. 2 நாளாகமம் 31:10. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படி வரணுமா? வெறுமையா வரக்கூடாதா? இல்ல, இன்னைக்கு வருமானமே இவ்வளவுதான் இருக்கு, இருந்தாலும் கையில வருமானமே 100 ரூபாய் தான். இங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்களாம். சர்ச்சுக்கு வந்துட்டு இப்போ கூட அவங்க இருக்காங்க நான் நினைக்கிறேன். சகோதரி அந்த ஃபேமிலி வந்தாங்க ஒரு முறை என்கிட்ட. சர்ச்சுக்கு வந்தாங்களாம். வந்துட்டு அவங்க கையில இருந்ததே ஒரு சின்ன தொகை தான். அந்த தொகையை அவங்க ஏன் வச்சிருந்தாங்கன்னா, சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது சிக்கன் வாங்கிட்டு போகலாம் பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்காக. ஆனா கர்த்தர் தெளிவா பேசுறாராம்,
அதை விதை அப்படின்னாராம். வேற எதுவுமே இல்லையா அவங்க கிட்ட. அவங்க அப்படியே சர்ச்சில் வந்து விதைச்சிட்டு போனாங்களாம் பாருங்க. வீட்டில் போய் பார்த்தா ஒரு பெரிய மெராக்களை நடந்துச்சு அவங்களுக்கு. பண விஷயத்துல ஆச்சரியமா அவங்க அக்கௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து விழுந்துச்சு அன்னைக்கு. இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆண்டவருடைய சமூகத்துல வெறுமையா வராம உன்கிட்ட இவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ சந்தோஷமா நீ கொடுக்கும் பொழுது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கி நாங்கள் கொடுத்த நாள் முதற்கொண்டு சாப்பிட்டு நாங்கள் திருப்தி ஆயிட்டோம். கர்த்தருக்கு கொடுத்ததுனால நாங்க ஓட்டாண்டிய போல ரிட்டர்ன்ஸ் வருது, நாங்கள் திருப்தியானோம். திருப்தியானது மாத்திரமல்ல, வசனத்தை கவனிக்கிறீங்களா, இன்னும் மிச்சமா இருக்கு. எப்படி இருக்கா? இன்னும் மீதமும் இருக்கா. இன்னும் மிச்சமா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரா. ஆசீர்வதித்ததனால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்தமா இருக்கு. நான் சொல்ற லட்சங்கள் கோடிகள் மீந்து இருக்கும். தொடச்சிட்டு போற அட்டை தரித்திரத்துல நீ வாழ மாட்ட. இல்ல நாங்க வீட்டுல 4 பேர் சம்பாதிக்கிறோம், ஒருத்தர் சம்பாத்தியத்துல இருந்து நாங்க எடுத்து கொடுக்கிறோம். அப்ப மத்தவங்க எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானதுதான். நாங்க எல்லாம் கர்த்தருடையவர்கள் தான். கர்த்தர் கொடுப்பதின் நோக்கம் என்ன? நான் அனுபவித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த விதையை விதைப்பதற்கு. அதுவும் எதற்காகத்தான்? மீண்டும் நான் பெற்று அறுவடை பெற்று அனுபவிப்பதற்காகத்தான்.